வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. நீங்கள் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைனில் நீங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் வேணும்னா நீங்களே ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் தான் உங்களுக்கு கம்மியான ரேட் கிடைக்கும். ஆனால் ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். உதாரணமாக நேம் எப்படி கொடுக்கணும், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து நம்மளுக்கு டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க, இது போல் பல கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவில் சரியான முறையில் தவறு இல்லாமல் எப்படி ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் இண்டிகோ ஏர்லைன்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே மீதி இருக்கிற வெப்சைட்டில் நீங்களே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது www.goindigo.in அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் குக்கீஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கும். இதில் ஒன் வே ரவுண்ட் ட்ரிப் மல்டி சிட்டின்னு இருக்கும். ஒன் வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒன் வே சூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ட்ரிப்ன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் நீங்கள் அதே ஏர்போர்ட்டுக்கு திரும்பி வரீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப் யூஸ் பண்ணணும். மல்டி சிட்டின்றது ஒரு சில பேசஞ்சர்லாம் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து மல்டி சிட்டி வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து ஒன் வே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஃப்ரம்ன்ற ஆப்ஷனில் எந்த ஏர்போர்ட்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்போர்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சென்னை நீங்கள் அப்படி நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கோயிங் டூல எந்த ஏர்போர்ட் நீங்கள் போறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக சென்னையிலேருந்து நீங்கள் டெல்லி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணாலே டெல்லி ஏர்போர்ட் வரும். அதாவது இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எந்த டேட்ல வந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணணும். அதுக்கு டிபார்ச்சர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். அந்த கேலண்டர்ல எந்த டேட்ல வந்து நீங்க டிராவல் பண்ண போறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். உதாரணமா நீங்க மே 4ஆம் தேதி நீங்க டிராவல் பண்றீங்கன்னா மே 4 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது எத்தனை பேசஞ்சர் டிராவல் பண்றாங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். அதுக்கு டிராவலர்ஸ் பிளஸ் ஸ்பெஷல் ஃபேர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி உங்களுக்கு வரும். இதுல எத்தனை அடல்ட் டிராவல் பண்றாங்க, எத்தனை சில்ட்ரன் டிராவல் பண்றாங்க, எத்தனை இன்ஃபென்ட் டிராவல் பண்றாங்க டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதாவது சில்ட்ரனுக்கு வந்து கம்மியான ஃபேர் கிடையாது. ஆனா இன்ஃபென்ட்டுக்கு நீங்க ஃபீஸ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும். உதாரணமா நீங்க டொமஸ்டிக் ஃபிளைட் டிராவல் பண்றீங்கன்னா இன்ஃபென்ட்டுக்கு 1000ல இருந்து 1500 உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும். இதே நீங்க இன்டர்நேஷனல் ஃபிளைட் டிராவல் பண்றீங்கன்னா நீங்க போற செக்டார் பொறுத்து இன்ஃபென்ட் ஃபீ வந்து உங்களுக்கு மாறும். அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான். அடுத்தது ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றவங்க 9 பேசஞ்சருக்கு மேல நீங்க டிக்கெட் புக் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 9 பேசஞ்சர் வரைக்கும் தான் நீங்க ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். 9 பேசஞ்சர் மேல இருந்தாங்கன்னா குரூப் புக்கிங் சொல்லுவாங்க. அதுக்கு டைரக்டா நீங்க ஏர்லைன்ஸ் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோல நான் ஒரு அடல்ட்க்கு மட்டும் தான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண போறேன். அதனால நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு சர்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ்ல எந்த டேட்டை நீங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்ல சென்னையில இருந்து டெல்லிக்கு ஆப்ரேட் பண்ற எல்லா ஃபிளைட் டீடைல்ஸுமே இருக்கும். இதுல எந்த ஃபிளைட் வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஒரு புதுசா ஒரு அப்டேட் பண்ணிருக்காங்க. என்னன்னா நியர்பை ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா டெல்லிக்கு பக்கத்துல வந்து ஹிண்டன் ஏர்போர்ட் இருக்கு, ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி. அந்த ஏர்போர்ட்டும் உங்களுக்கு வந்து ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. வேணும்ன்றவங்க இதை நீங்க கிளிக் கொடுத்துட்டு நீங்க வந்து புக்கிங் பண்ணலாம். டெல்லி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல போய் நீங்க லேண்ட் ஆவீங்க. கீழே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லி ஏர்போர்ட் டைரக்டா வந்து உங்களுக்கு லேண்ட் ஆகுது. அதனால நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது எந்த ஆரிஜின் எந்த டெஸ்டினேஷன் சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபிளைட் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில 6:30க்கு கிளம்பி உங்களுக்கு 9:25 போய் ரீச் ஆகுது. ஸ்டார்டிங் ஃபேர் 8442 இருக்கு. இது போல உங்களுக்கு வந்து எல்லா ஃபேர் டீடைல்ஸுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த ஃபிளைட்டை நீங்க டிராவல் பண்றீங்களோ அந்த ஃபிளைட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா ஒரு சில பேசஞ்சர் வந்து காலையில வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ண நினைப்பாங்க, மதியம் வந்து ஃபிளைட்ல டிராவல் பண்ண நினைப்பாங்க, ஈவினிங் வந்து அவங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி டைமிங் இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம். உதாரணமா இந்த ரைட் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் நீங்க கிளிக் கொடுத்துட்டீங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதே போல நான் ஸ்டாப் ஃபிளைட், ஒன் ஸ்டாப் ஃபிளைட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இதுல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணி அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபிளைட்டை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உதாரணமா நான் வந்து காலையில அந்த ஃபிளைட் டிராவல் பண்ணா மார்னிங் மட்டும் நீங்க கிளிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா காலையில ஆப்ரேட் பண்ற ஃபிளைட் டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அதாவது காலையில 6:30க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட், அதோட ரேட் வந்து 8442 ரூபாய். அடுத்து 9:15 இது போல உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி வந்துடும். இதுல எந்த ஃபிளைட் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபிளைட் நீங்க புக் பண்ணணும்னா இங்க நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தனே உங்களுக்கு 3 டிஃபரெண்ட் ஃபேர் இருக்கும். சேவர் ஃபேர், ஃப்ளெக்ஸி பிளஸ் ஃபேர், இண்டிகோ அப் ஃப்ரண்ட்னு. ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஃபிளைட்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்க, உங்க டேட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. கம்பல்சரி அந்த ஃபிளைட்ல நீங்க போவீங்க. எந்த ஒரு அடிஷனல் சர்வீஸும் தேவையில்ல. ஆனா ஃபிளைட் ஃபேர் வந்து கம்மியா கிடைச்சா போதும் அப்படின்னு பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம், சேவர் ஃபேர். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்றீங்க, விண்டோ சீட் வேணும், உங்களுக்கு ஏர்கிராஃப்ட்ல இருக்கிற ஃபுட்டை வந்து நீங்க வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்க வந்து ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 500 ரூபா தான் வித்தியாசம். ஆனா காம்ப்ளிமெண்டரி மீல்ஸும் காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டர்ட் சீட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஒருவேளை உங்களுடைய ஃபிளைட் டேட் வந்து கன்ஃபார்மா இருக்கு, நீங்க டேட் சேஞ்ச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா நீங்க அந்த மூணாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீரோ சேஞ்ச் ஃபீ அப்படின்னு இருக்கு. நீங்க டேட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்க பே பண்ணாம நீங்க வந்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் நீங்க வந்து சேஞ்ச் அண்ட் ஆனா நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா ஆனா ஆனா நீங்க இது ரெண்டு ஆப்ஷன் ஆனா நீங்க இந்த ஆப்ஷன் ஆனா நீங்க சேவர் ஃபேரோ இல்ல ஃபிளெக்ஸி ஃபேரோ எடுத்துட்டு நீங்க டேட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டேட் சேஞ்சுக்கான ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய டிராவல் கன்வீனியன்ட்க்கு ஏற்றபடி நீங்க எந்த ஃபேர் வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபேர் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து நீங்க நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ்ல பேசஞ்சரோட டீடைல்ஸ் கொடுக்கணும். மேலா ஃபீமேலான்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம்ல என்ன நேம் கொடுக்கணும்னா நீங்க டொமஸ்டிக் பேசஞ்சரா இருக்கீங்க, அதை உள்நாட்டு விமான பயணத்தை டிராவல் பண்றீங்கன்னா ஆதார் கார்டுல உங்களுடைய நேம் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அதே போல லாஸ்ட் நேம்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய இனிஷியல் அப்படி இல்லைன்னா அப்பா நேம் வந்து நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க இன்டர்நேஷனல் பேசஞ்சரா இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்களுடைய பாஸ்போர்ட்ல கிவன் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த கிவன் நேம்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம்ல கொடுக்கணும். அதே போல லாஸ்ட் நேம்ல நீங்க என்ன கொடுக்கணும்னா பாஸ்போர்ட்ல வந்து சர்நேம்ன்ற ஆப்ஷன்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து நீங்க கொடுக்கணும். நான் வந்து டொமஸ்டிக் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதுனால நான் என்ன பண்றேன்னா என்னோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்தது கீழே வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ட்னா ஒரு சில பேசஞ்சருக்கு வீல் சேர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கிளிக் கொடுத்துட்டு இந்த வீல் சேர் ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா ஏர்போர்ட்ல உங்களுக்கு வீல் சேர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்க வேணும்னா அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்க இமெயில் ஐடி வந்து கொடுங்க. நீங்க கொடுக்குற இமெயில் ஐடி ஃபோன் நம்பருக்கு தான் உங்களோட டிக்கெட் காப்பி அதே போல வாட்ஸ்அப் அப்டேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால நீங்க கொடுக்குற இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வந்து நீங்க கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆட் ஆன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் ஆன் சர்வீஸ்ன்றது நம்ம எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஏதாவது நம்ம எடுத்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். அதனால இதுல கவனமா இருங்க. வேணும்னா மட்டும் எடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருங்க. உதாரணமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோ ஃபிளெக்ஸ், கோ ஸ்மார்ட், கோ லைட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. ஏன்னா ஒவ்வொரு சர்வீஸ் நீங்க எடுக்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா 1000 ரூபா 500 ரூபா அது மாதிரி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போனீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு வரும். இந்த பேஜ்ல எந்த ஏர்கிராஃப்ட்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோட சீட் மேப் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபிளைட்ல எந்த சீட்ல நீங்க உட்காந்து டிராவல் பண்ணுறீங்கன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா நீங்க ஒரு சீட்டை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த சீட்டை வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணதுனாலே என்னுடைய சீட்டை வந்து ஏர்லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நான் எனக்கு விண்டோ சீட் வேணும்னா நான் வந்து செக்இன் கவுண்டருக்கு முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணி நான் செக்இன் கவுண்டர் கிட்ட விண்டோ சீட் ரெக்வஸ்ட் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு கிடைக்கும். அதனால நான் வந்து சீட்டை சூஸ் பண்ணி அமௌண்ட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து இதை வந்து ஸ்கிப் கொடுக்குறேன். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த பேஜ்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க டிக்கெட் காப்பி கன்ஃபார்ம் ஆயிடும். டிக்கெட் பே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ கார்டு, நெட் பேங்கிங், பே வித் வேலட், பே வித் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதுல எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க பே பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் யூபிஐ. உடனே உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். நீங்க எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டா நீங்க கொடுத்த இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கும் உங்களோட டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்க வந்து ஃபிளைட்ல வந்து நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். அடுத்தது இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. 6 ஃபேர் ஓல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 8442 ரூபா நீங்க பே பண்ணாம வெறும் 145 ரூபா நீங்க பே பண்ணீங்கன்னா இந்த டிக்கெட்டை ஒரு 3 நாள் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்க. அதாவது நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கலாம், அதாவது நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை போல டைம்ல நீங்க வந்து வெறும் 145 ரூபா பே பண்ணீங்கன்னா 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 3 நாளுக்குள்ள நீங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஒருவேளை நீங்க 140 ரூபா பே பண்ணிட்டு இந்த அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு லாஸ் வந்து வெறும் 145 ரூபா தான். அதனால இது நல்ல ஆப்ஷன், வேணும்ன்றவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாமே எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லயும் இருக்கும். உதாரணமா இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா,
மேக் மை ட்ரிப், கோஐபிகோ, இது போல எந்த புக்கிங் வெப்சைட்ஸ்லயும் நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு தடவை நீங்க வந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணாலே மீதி இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸ்லுமே உங்களால ஈஸியா வந்து ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணி நீங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபிளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கும் நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃபிளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு ஐடிக்கும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.